ஹலோ கைஸ், இன்னைக்கு இபிஎஃப்ல ஏபிஆர்ஒய் ஸ்கீம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளில் யூனிஃபைட் போர்ட்டல்னு சர்ச் கொடுங்க. இந்த இடத்துல எம்ப்ளாயர் போர்ட்டலும் மெம்பர் போர்ட்டலும் டிஸ்பிளே ஆகுது. நம்ம எம்ப்ளாயர் போர்ட்டல் லாகின் பண்ணணும். அதுக்காக எம்ப்ளாயர் சைன்இன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயர் லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல எம்ப்ளாயருடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்றேன். எம்ப்ளாயர் போர்ட்டல் லாகின் பண்ணியாச்சு. ஏபிஆர்ஒய் ஸ்கீம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுனால அதோட பெனிஃபிட்ஸும் எலிஜிபிலிட்டியும் திரும்ப பார்க்கலாம். பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ஒரு நிறுவனத்தில் 1000 தொழிலாளர்கள் வரை வேலை செஞ்சாங்கன்னா அந்த நிறுவனத்தில் புதுசாக வேலைக்கு சேரக்கூடிய நபர்களுக்கு 24% தொகையையும் அரசாங்கமே கட்டும். 1000 நபர்களுக்கு மேல் பணிபுரியும் நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்தில் புதுசாக வேலைக்கு சேர்ந்த நபர்களுக்கு 12% தொகையை, அதாவது முதலாளிகளின் தொகையை நிறுவனமும் தொழிலாளர்களின் தொகையை அரசாங்கமும் கட்டும். எலிஜிபிலிட்டி என்னன்னா, 50க்கும் குறைவான தொழிலாளர்களை உடைய நிறுவனமாக இருந்தால் அந்நிறுவனம் குறைந்தபட்சம் 2 புதிய தொழிலாளர்களையோ அல்லது மார்ச் 2020 முதல் செப்டம்பர் 2020 வரை பணியிழந்த ஏற்கனவே யுஏஎன் உடைய தொழிலாளர்களை பணியமர்த்தினால் அந்நிறுவனம் இந்த ஏபிஆர்ஒய் திட்டத்திற்கு தகுதி பெறும். அதேபோல் 50 முதல் 1000 பணியாளர்களை கொண்ட நிறுவனமாய் இருந்தால் அந்நிறுவனம் குறைந்தபட்சம் 5 புதிய தொழிலாளர்களையோ அல்லது மார்ச் 2020 முதல் செப்டம்பர் 2020க்குள் பணியிழந்த ஏற்கனவே யுஏஎன் உடைய தொழிலாளர்களையோ மீண்டும் பணியமர்த்தினால் அந்நிறுவனமும் இந்த ஏபிஆர்ஒய் திட்டத்தின் கீழ் தகுதி பெறும். பிறகு 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை உடைய நிறுவனமாயிருந்தால் அந்நிறுவனமும் குறைந்தபட்சம் 5 புதிய தொழிலாளர்களையோ அல்லது மார்ச் 2020 முதல் செப்டம்பர் 2020க்குள் பணியிழந்த ஏற்கனவே யுஏஎன் உடைய தொழிலாளர்களை மீண்டும் பணியமர்த்தினால் அந்நிறுவனமும் இந்த ஏபிஆர்ஒய் திட்டத்தின் கீழ் தகுதி பெறும். ஓகே, இப்போ ஏபிஆர்ஒய் திட்டத்தோட பெனிஃபிட்ஸும் எலிஜிபிலிட்டியும் பார்த்தோம். அடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இங்கே இருக்கக்கூடிய மெனுங்களில் ஏபிஆர்ஒய்ன்ற ஒரு மெனு புதுசாக இருக்கிறத உங்கள் ஐடியில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் 2 ஆப்ஷன் இருக்குது. நாம் முதல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு கீழவே எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் லெவல் ஆஸ் பர் செப்டம்பர் 2020 இஸ் 28ன்னு காட்டுது. அதாவது செப்டம்பர் 2020 வரை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட டோட்டல் மெம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 பேர்னு காட்டுது. அந்த 28 பேர் இல்லாமல் அக்டோபர் 2020 முதல் ஜூன் 2021க்குள் புதிதாக 2 நபர்களை பணியமர்த்தினால் நாம் இந்த திட்டத்துக்கு தகுதியுடையவர்களாக ஆகுவோம். ஏனென்றால் இந்நிறுவனம் 50க்கும் குறைவான
தொழிலாளர்களை உடைய நிறுவனமாய் இருக்கு. அதனால குறைந்தபட்சம் 2 நபர்களை புதிதாக பணியமர்த்தினாலே போதுமானது. அதிகபட்சம் எத்தனை நபர்களை வேண்டுமானாலும் பணியமர்த்தலாம். இங்க கீழே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 3 ஆப்ஷன் இங்க இருக்கிறத நீங்க பார்க்கலாம். லெஸ் தென் 50 மெம்பர்ஸ், இன் பிட்வீன் 51 and 1000 மெம்பர்ஸ், ஓவர் 1000 மெம்பர்ஸ்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. ஏன்னா மேலவே கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் 2020 தொழிலாளர் எண்ணிக்கை, அதை பொறுத்து நீங்க இங்க இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் லெஸ் தென் 50 மெம்பர்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பின்னு 2 இருக்கு. ஆப்ஷன் ஏல 6 டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6த்தையும் நீங்க படிச்சு பார்த்துட்டு ஐ அக்செப்ட்ன்ற செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சர்டிஃபிகேட், டிக்ளரேஷன் பை எம்ப்ளாயர் இஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் ஏ கான்ட்ராக்டர் ஆர் மேன் பவர் சப்ளையர், இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷனல் தான். ஒருவேளை இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கான்ட்ராக்டர் பேசிஸ் ஆகவோ அல்லது மேன் பவர் சப்ளையர் நிறுவனமாகவோ இருந்ததுன்னா இந்த செக் பாக்ஸை நீங்க டிக் பண்ணிக்கலாம். இந்த நிறுவனம் இந்த ஆப்ஷனுக்குள்ள வரதுனால நான் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஒரு பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு கங்க்ராச்சுலேஷன், யூ ஹாவ் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் த டிக்ளரேஷன் அண்டர் ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கார் யோஜனான்ற ஆப்ஷன் வந்திருக்கு. இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை பார்த்துட்டோம். அடுத்து மெம்பர் மெனுவில் ரிஜிஸ்டர் இண்டிவிஜுவல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். 2 புதிய தொழிலாளர்களை இப்போ ரிஜிஸ்டர் பண்ணலாம். அவங்களுக்கு ஏற்கனவே யூஏஎன் நம்பர் இருக்கா இல்லையான்னு கேட்குது. புதிய தொழிலாளர்கள்ன்றதுனால இல்லைன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த நபரோட பேரை டைப் பண்ணுறேன். நாம் ஏற்கனவே இண்டிவிஜுவல் ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி பார்த்தோன்றதுனால நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க. அந்த நபருடைய டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி போட்டுட்டு வந்துட்டேன். அடுத்து அவருடைய பேன், ஆதார், ஓகே, அந்த நபரோட டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். மெம்பர் ரெக்கார்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. அடுத்து 2வது நபரோட டீட்டெயில்ஸை பதிவு பண்ணுறேன்.
இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மெம்பர் டீட்டெயில்ஸ் பெண்டிங் ஃபார் அப்ரூவல்ன்ற இடத்துல புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண 2 எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் இருக்கு. இதை நம்ம ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினைச்சா இந்த இடத்துல கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நாம அப்ரூவல் போகலாம். மெம்பர் மெனுவில் அப்ரூவல்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கக்கூடிய 2 எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை அப்ரூவ் கொடுக்குறேன். அப்ரூவ் கொடுத்ததும் மேலே வரக்கூடிய பாப்அப் மெசேஜில் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் யூஏஎன் நம்பர் ஜென்ரேஷனை பற்றி தெளிவான விளக்கம் வேணும்னு கதிரவன் சார் கமெண்ட்டில் போட்டிருக்கிறத பற்றி பார்ப்போம். டேஷ்போர்டில் ஆக்டிவ் மெம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மெம்பர் டீட்டெயில்ஸில் ஆக்டிவ் மெம்பர் டீட்டெயில்ஸுன்ற ஆப்ஷன் வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு யூஏஎன் நம்பரும் தெரியாது, மெம்பருடைய ஐடி நம்பரும் தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் மெம்பரோட ஐடியும் யூஏஎன் நம்பர் ரெண்டுத்தையும் எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ பார்த்துருவோம். இங்கே பாருங்க, ஜாயினிங் டேட் பெட்வீன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சப்போஸ் அப்படி ஞாபகம் இல்லைனாலும் எந்த மந்தில் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னாவது ஞாபகம் இருக்கும். அதனால் அந்த மந்தோட ஆரம்ப டேட் எடுத்துக்குங்க. நான் உதாரணத்துக்கு இந்த ஜனவரி மந்தோட ஆரம்ப டேட் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் டில் டேட்டுன்னு இருக்குது, அதை அப்படியே விட்டுடுறேன். இல்லைனாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கேஒய்சின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேஒய்சி இ நாமினேஷன் நாட் அவைலபிளாக இருந்தால் செலக்ட் பண்ணிங்க. நம்ம கேஒய்சி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோன்றதுனால இந்த ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆப்ரேட்டர் டைப் வந்து அண்டா ஆரான்னு கேட்குது. நான் ஆர் ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஆதார் பேன் ரெண்டுத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், இன்னொருத்தருக்கு பேன் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதனால் கீழே இருக்கக்கூடிய செக் பாக்ஸில் ஆதார் ஆர் பேன் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். பாருங்கள், நான் ரெஜிஸ்டர் பண்ண அந்த 2 மெம்பருடைய யூஏஎன் நம்பர் மெம்பர் ஐடி 2 இங்கே டிஸ்பிளே ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஏஎன் நம்பரும் மெம்பர் ஐடியும் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தவிர இன்னொரு மெத்தடில் மெம்பருடைய யூஏஎன் நம்பரை எடுக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கவே தேவையில்லை. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், என்ன கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ண மெம்பருடைய யூஏஎன் நம்பரை எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கீழே பாருங்க, எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் சிம்பிள் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆகும். நான் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். அந்த எக்ஸல் ஃபைல் வந்து ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகியிருக்கு. அந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் கொடுத்து 7-zipல எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுக்குறேன். இப்போ அந்த எக்ஸல் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதை நான் டபுள் கிளிக் கொடுக்குறேன். இப்போ எக்ஸல் ஓப்பன் ஆகுது. இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மெம்பருடைய யூஏஎன் நம்பரும் அவங்களுடைய ஐடி நம்பர் நேம் டீட்டெயில்ஸ் ஈசிஆர் ஃபைல் நம்ம எப்படி அப்லோட் பண்ணுவோமோ அந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு. அடுத்து நாம் ஏபிஆர்ஒய் ஸ்கீமில் மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்துடலாம். அப்லோட் ஃபைல்ன்ற ஆப்ஷனுக்கு கீழே கிளிக் ஹியர் டு ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சாம்பிள் பல்க் அப்லோட் ஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த கிளிக் ஹியர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணால் ஃபார்மேட் யூஏஎன் இந்த 2 வார்த்தை மட்டும்தான் இருக்குது. நான் இது ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு 2 நியூ மெம்பருடைய யூஏஎன் நம்பரை இங்கே ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைலை சேவ் கொடுத்துட்டேன்.
க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி சூஸ் ஃபைல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். சேவ் பண்ண அந்த டெக்ஸ்ட் ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். அந்த டெக்ஸ்ட் ஃபைல் இங்கே ஆட் ஆகிடுச்சு. சப்மிட் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோடட் ஃபைல் டீட்டெயில்ஸ்ன்ற ஆப்ஷனில் நாம் அப்லோட் பண்ண அந்த ஃபைலோட ப்ராசஸிங் கம்ப்ளீட்டட்னு வருது. ஓகே கைஸ், இப்போ நாம் மெம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகே கைஸ், இன்னைக்கு EPF எம்ப்ளாயர் போர்ட்டலில் ABRY ஸ்கீம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் மெம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி பார்த்தோம். அது தவிர இண்டிவிஜுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதையும் பார்த்தோம். பிறகு ரிஜிஸ்டர் பண்ண மெம்பர்களுடைய UAN நம்பர் எத்தனை விதங்களில் எடுக்க முடியும்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.